ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 6 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூட எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பிரியாணி இலை, இந்த மாதிரியான மசாலா ஐட்டம் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் வந்து நல்ல ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அதை அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வதங்கிறதுக்குள்ளார நான் வந்து பிரியாணிக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, தென் டொமேட்டோ இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ரைஸை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். நான் வந்து 1/2 kg பிரியாணி பண்ணுறதுக்காக 1/2 kg ரைஸ் எடுத்திருந்தேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இஞ்சி, பூண்டு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதினா இலை நல்லா 1 கப் அளவுக்கு, நல்லா கொஞ்சம் பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு, நம்ம கையில் பார்த்தோன்னா நல்லா 1 கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கலாம். புதினா இலை, மல்லி இலை ரெண்டுமே சேம் ஈக்குவல் அளவில் தான் நான் எடுத்திருந்தேன். 2 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து இந்த மாதிரி சைஸில் நான் வந்து 6 ஆனியன் எடுத்திருந்தேன். டொமேட்டோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் 5 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் மீடியமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 6 ஆனியன் 6 டொமேட்டோ எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 5 தான் எடுத்திருந்தேன். ஏன்னா பெரிய டொமேட்டோனால நான் 5 மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார ஆனியன் வந்து நல்ல ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நல்லாவே ப்ரௌனாக வந்துருச்சு. ஆனியன் வந்து இந்தளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கினா தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட் வராது. ஸோ நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம அதை இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போது இது கூட மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் கூடயும் மல்லி இலை ஆட் பண்ணும்போது தான் அந்த ஸ்மெல்லு நல்ல சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் ஆனியன் கூட ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா மறுபடியும் நான் அது கூட புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதங்குற வரைக்கும் இதை வந்து நான் கிளறி விட்டுட்டே இருக்கேன். புதினா இலையும் மல்லி இலையும் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா, கொஞ்சம் இது க்ரீனாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த இதை தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் நல்லா அது நல்ல ஸ்மெல் வரும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கப்புறமா இது கூட வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு போடலாம், இல்லை அப்படியே முழுசாக கூட போடலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கூட வந்து நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். மிளகாத்தூள் மட்டும்தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவும், எந்த பிரியாணி மசாலா, வேறு எந்த மசாலாவுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணலை. ஒன்லி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். என்ன மிளகாத்தூள் அப்படின்னா சக்தியில் வாங்கின மிளகாத்தூள் தான். அது கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த கலர் பொடியும் ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே நல்ல கலர்ஃபுல்லாக தான் வரும். ஸோ நான் இந்த மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோ வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 டொமேட்டோ வந்து நான் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டொமேட்டோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும். நம்ம எந்தளவுக்கு ஆனியன் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் தக்காளி எடுக்கணும். அதை விட ஜாஸ்தி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி புளிப்பான மாதிரி ஆயிடும். சாப்பாடு வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் அது கூட கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சால்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். ஸோ இது கூட சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை கிளறி விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரெக்டாக நான் அந்த டொமேட்டோவில் ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து சைடில் எண்ணெய் வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இது கூட நான் வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சிலர் வந்து லெமன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து லெமன் ஆட் பண்ணலை. நான் வந்து தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது சாப்பாடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரியான ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் லெமன் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் தயிர் மட்டும் போட்டுக்கிறேன் இதில்.
இப்போது தயிர் எல்லாமே அந்த டொமேட்டோவோட மிக்ஸ் ஆகி அந்த கரெக்டாக நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனை நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வந்து நான் 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ் அப்படின்னா 1/2 kg வந்து நான் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு அளவு தண்ணி வைக்கணும்ல, நான் குக்கரில் வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் தான் நான் 4 டம்ளர் எடுத்தேன். 1/2 kg ரைஸ் வந்து எனக்கு இந்த குட்டி டம்ளரில் 4 டம்ளர் வந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் நான் அளவு தண்ணியெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து அளவு தண்ணி ஊற்றுறேன். 4 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற மாதிரி நான் 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இதில். இப்போது இது நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். மட்டன் வந்து அப்படியே வேகாது. இதுவே சிக்கன் பிரியாணி அப்படின்னா நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். பட் மட்டன் வந்து அந்தளவுக்கு வேகுமா அப்படின்னு தெரியல. நான் வந்து ட்ரை பண்ணலை. நான் வந்து குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிடலாம், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும் அப்படின்றதுக்காக குக்கரில் வந்து 3 விசில் வச்சு நான் வந்து இதை இறக்கிக்கிறேன். 3 விசில் வந்துருச்சு. குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறியிருக்கு. தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அரிசி வந்து உடையாமல் அப்படியே ஃபுல் லென்த்தில் அப்படியே இருக்குது, நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து அரிசியை நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு இது கூட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா அப்படி கொதித்து பபிள்ஸ் வர மாதிரி வந்த உடனே இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போது சாப்பாடு அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம வந்து அதை கிளறி விடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறினா அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு வந்து சாப்பாடும் தண்ணியும் இந்த மாதிரி சேமாக இருக்கிற அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்துடும். இப்படி வந்த உடனே நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சு இது கூட வந்து மேலே ஒரு வெயிட்டான பவுலில் வந்து ஒரு தண்ணி வச்சு அந்த ஏர் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி தண்ணி வச்சு தம் போட்ட மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு இப்படி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு இப்படியே விட்டுறணும் சிம்லேயேவும். இப்போது பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அது கூட தயிர் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது கூட வந்துட்டு பச்சை மிளகாவும் கொத்தமல்லி இலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பிரியாணிக்கு தேவையான தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். மேலே இருந்த அந்த தண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நான் வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. அரிசி உடையாமல் சாப்பாடு வந்து அப்படியே முழுசாகவே இருக்குது, ஒன்றோட ஒன்று உடையலை. மட்டன் நல்லா வெந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. சாப்பாடு உடஞ்சிராமல் மெதுவாக கீழேருந்து ஒன்று எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். ஃபுல்லாக நம்ம கிண்டணும் அப்படின்னா அரிசி உடஞ்சிடும், சாதம் உடஞ்சிரும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக இருந்து சாதம் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் நான் எந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.